السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனால் எங்களுக்கு அருளப்பெற்ற மாபெரும் அருட்கொடைகளில் ஒன்று எம்முடைய பெற்றோர்கள். இவர்கள் விடயத்தில் குர்ஆனும் ஹதீஸும் எமக்கு அளிக்கின்ற போதனைகள் என்ன என்பதனை நாங்கள் பார்ப்போம். இந்த தலைப்பை கொண்டு வருவதற்கான காரணம் என்னவென்றால், இந்த காலகட்டத்தில் நாம் காணக்கூடிய மிக பெரும் அநியாயங்களில் ஒன்று பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள். அதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஒரு சிலர் அவர்களுடைய பெற்றோர்களின் உரிமைகளை புறக்கணிக்கின்றார்கள். இன்னும் ஒரு சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களின் சொத்துக்களை அதே போன்று அவர்களின் உடைமைகளை பறித்து அவர்களை நடுத்தரவில் விட்டு விடுகின்றார்கள். இன்னும் ஆழமாக சொல்வதாக இருந்தால், அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை இறந்து கிடக்கின்ற பிணங்களை போன்று அவர்களை வழிநடத்துகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதைத்தான அல்லாஹும் அவனது தூதரும் எமக்கு கற்பித்து தந்தார்கள். யார் யாரெல்லாம் தங்களுடைய பெற்றோர்கள் விடயத்தில் கொச்சையாக பலவீனமாக நடந்து கொள்கின்றார்களோ அவர்கள் ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் கொச்சைப்படுத்துவது, அவர்கள் இழிவுபடுத்துவது அவர்களுடைய பெற்றோர்களை மாத்திரமில்லை, மாறாக எமக்கு வாழ்வளித்த அல்லாஹ்வையும் எமக்கு வாழ்க்கை என்றால் என்ன என்பதனை தெளிவாக்கிய எம்முடைய உயிரினும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தான். எனவே பெற்றோர்கள் விடயத்தில் நாங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பெற்றோர்கள் விடயத்தில் அநியாயம் செய்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகத்தில் கூறக்கூடிய உபதேசத்தை பாருங்கள். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, தன்னுடைய பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுமாறு மனிதனுக்கு நாம் உபதேசித்தோம். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹா வ வதஅத்துஹு குர்ஹா, ஏனென்றால் அவனுடைய தாய் சிரமத்துடன் அவனை சுமந்திருந்து சிரமத்துடன் அவனை பிரசவிக்கின்றாள். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த குர்ஆனிய வசனம் எமக்கு அளிக்கின்ற உபதேசம் என்ன? ஒரு தாய் தனது பிள்ளையை 10 மாதங்கள் சுமந்து இரவிலும் பகலிலும் வேதனையை அனுபவித்து பலவீனத்துக்கு மேல் பலவீனத்தை சுமக்கின்றாள் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்காக. அதே போன்று அதே குழந்தையை வளர்ப்பதற்காக தந்தை அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய தியாகம், அவர் இரவும் பகலும் உழைக்கின்றார் தன்னுடைய குழந்தைக்காக. அவருடைய உழைப்பு நாம் நம்முடைய வாயால் உட்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய வாய் பசியோடு இருக்கிறது. எனவே அவர்கள் இருவரும் எமக்காக தியாகம் செய்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் உயிரோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நல்ல கல்விகளை கற்று நல்ல பதவிகளில் இருந்து கொண்டிருக்கின்றோம். மாளிகைகளில் தங்களுடைய மனைவிகளோடு தங்களுடைய பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கின்றோம் என்றால் இதற்கெல்லாம் காரணம் யார்? எமது பெற்றோர்கள் தான். இதனை நாங்கள் நன்றி மறந்த மனிதர்களாக இருந்துவிடக் கூடாது. பெற்றோர்கள் விடயத்தில் நாங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதேபோன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு வசனத்திலே கூறுகின்றான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், நபியே உங்களுடைய ரப் அவனை தவிர மற்றவரையும் வணங்கக்கூடாது என்று. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கட்டளையிட்டிருக்கின்றார். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அவ்விருவரில் ஒருவரோ அல்லது இருவருமோ உங்களிடத்தில் முதுமை அடைந்து விட்டால் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவ்விருவருக்கும் சீ என்ற வார்த்தையை கூட நீங்கள் சொல்லிவிட வேண்டாம். வலா தன்ஹர்ஹுமா, உங்களிடமிருந்து அவ்விருவரையும் விரட்டிவிடவும் வேண்டாம். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவ்விருவருக்கு மரியாதையான வார்த்தையை கூற வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இந்த வசனத்தில் சொல்லப்படுகின்ற உபதேசத்தை கேட்கும் போது
யாரிடத்தில் பெற்றோர்கள் இல்லாதவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் கவலை அடையத்தான் செய்வார்கள். எப்படி? என்னுடைய தாய் தந்தை இன்னும் ஒரு சில ஆண்டுகள் என்னோடு வாழ்ந்து இந்த வசனத்தில் கூறப்படுகின்ற உபதேசங்களை எடுத்து நடந்து அல்லாஹ் பொருந்திக் கொள்கின்ற நல்லடியார்களில் நானும் மாறிக்கொள்ள வேண்டுமே என்று அவர்களுடைய கவலை இருக்கும். யார் யாரிடம் தாய் தந்தை இருந்தும் அவர்களிடம் அல்லாஹ் கூறுகின்ற இந்த உபதேசத்தின்படி கடைபிடிக்காமல் இருக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தினால் உள்வாங்கப்படுவார்கள் என்பதனை மறந்துவிடக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இவர்கள் விடயத்தில் எவ்வளவு பெரிய எச்சரிக்கையான செய்திகளை எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள் என்று பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரிதர் ரப் ஃபீ ரிதல் வாலித், அல்லாஹ்வினுடைய திருப்தி பெற்றோர்களின் திருப்தியில் இருக்கின்றது. அல்லது இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லாஹ்வினுடைய மகிழ்ச்சி பெற்றோர்களுடைய மகிழ்ச்சியில் இருக்கிறது. வஸகத்துர் ரப் ஃபீ ஸகத்தில் வாலித், அல்லாஹ்வினுடைய கோபம் பெற்றோர்களின் கோபத்தில் உள்ளது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தாய் தந்தைக்கு மிக உயர்ந்த அந்தஸ்தை வழங்கி இருக்கின்றார். அவர்களின் நட்பொருத்தத்தை, அவர்களுடைய அந்த நட்பொருத்தம் எங்களுக்கு கிடைத்தால் அது அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற்றதாக இருக்கின்றது. அதே போன்று அவர்களுடைய அதிருப்தி எங்கள் மீது ஏற்படுமையானால் அல்லாஹ்வினுடைய கோபம் என் மீது உண்டாகும் என்பதனை மறந்துவிடக் கூடாது. இதைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவாக்குகிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நல்லடியார்களை பற்றி கூறினார்கள். அந்த மூவரும் ஒரு நாள் தங்களுடைய வேலை காரணமாக வெளியில் சென்றபோது அவர்களுக்கு வீடு திரும்பி வர தாமதமாகிவிட்டது. அதன் காரணத்தால் அவர்கள் அந்த இரவை கழிப்பதற்காக ஒரு குகையை நாடி செல்கின்றார்கள். அவர்கள் அந்த குகைக்குள் நுழைந்த போது அவர்கள் நுழைந்த அந்த குகையின் வாசல் ஒரு பெரிய பாறாங்கல்லால் மூடப்பட்டு விட்டது. அந்த 3 பேரும் அந்த குகையிலிருந்து எப்படியாவது தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மூடப்பட்ட கல்லை அகற்ற முயற்சி செய்கின்றார்கள். அவர்களால் முடியவில்லை. அந்த நேரத்தில் தங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொள்கின்றார்கள், தோழர்களே, இந்த குகையிலிருந்து எமக்கு எந்தவித தப்பிப்பதற்காக எந்தவித வழியும் இல்லை, எங்களால் இயலாது. ஆனால் அல்லாஹ்வால் எங்களை தப்பிக்க வைக்க முடியும். அது எப்படி? அவர்கள் பேசிக்கொள்கின்றார்கள், எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நல்ல காரியங்களை முன்வைத்து அல்லாஹ்விடம் முறையிட்டு அல்லாஹ்விடம் நாங்கள் துஆ செய்வோமேயானால், பிரார்த்திப்போமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், இந்த குகையிலிருந்து எங்களை பாதுகாப்பான் என்ற நம்பிக்கையை தங்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை என்று பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்படித்தான் இருக்க வேண்டும். என்ன சோதனை வந்தாலும் ஒரு மூமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு எந்த சோதனை வந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் என்ற நம்பிக்கை முதலில் எங்களிலே எழ வேண்டும். எனவே இப்படி தங்களுக்கு மத்தியிலே பேசிக்கொண்டு முதலாவது நபர் பிரார்த்திக்க ஆரம்பிக்கின்றார். எப்படி? யா அல்லாஹ், எனக்கு முதிய வயதை அடைந்த பெற்றோர்கள் இருந்தார்கள், அவர்களோடு நான் நல்ல முறையில் நடந்து கொண்டேன். என்னிடம் ஒரு பழக்கம் இருந்தது, எனது பெற்றோர்களுக்கு முன்பாக அவர்கள் உணவு உட்கொண்டதற்கு பிறகுதான் எனது மனைவிக்கோ எனது குழந்தைகளுக்கோ உணவு கொடுப்பேன். இந்த பழக்கம் என்னிடத்தில் இருந்தது. ஒரு நாள் நான் வேலை காரணமாக வெளியில் சென்று விட்டேன். வீடு வந்தடைய தாமதமாகிவிட்டது. எனவே வீடு வந்தடைந்ததும் அவ்விருவருக்காக உணவை தயார் செய்து அவ்விருவரிடத்திலும் சென்று பார்த்தபோது அவ்விருவரையும் உறக்கத்தில் கண்டேன். அவர்களை என்னால் எழுப்ப முடியவில்லை. அந்த நேரத்தில் எனது மனைவி குழந்தைகள் பசியோடு இருந்தார்கள். விடிய காலை வரைக்கும் அவர்கள் விழித்தெழும் வரை காத்திருந்தேன் அவர்களுக்காக. அவர்கள் விழித்தெழுந்து அவர்களுடைய ஆகாரத்தை, அவர்களுடைய உணவை அருந்திய பின்னர் தான் எனது மனைவி குழந்தைகளுக்கு கொடுத்தேன். இப்போது இந்த மனிதர் பிரார்த்திக்க ஆரம்பிக்கின்றார் அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹும்ம இன் குன்து ஃபஅல்து ذلك ابتغاء وجهك ففرج عنا ما نحن فيه. யா அல்லாஹ், இந்த செயல் நீ பொருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் செய்தேன், உனது திருப்பொருத்தத்திற்காகவே நான் செய்தேன். எனவே இந்த செயல் நான் உனது திருப்பொருத்தத்திற்காகவே செய்திருப்பேனேயானால் இந்த குகையிலிருந்து எங்களை விடுவித்தருள்வாயாக என்று அந்த மனிதர் பிரார்த்திக்கின்றார். அந்த பாறாங்கால் சற்று அகன்று விட்டது. ஆனால் அவர்களால் வெளியேற முடியவில்லை. மீதமான இருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் செய்த நல்ல செயல்களை கொண்டு அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றார்கள். அந்த பிரார்த்தனைகள் மூலம் அல்லாஹு தஆலா முழுமையாக அந்த பாறாங்கல்லை அகற்றச் செய்கின்றான். மூவரும் தப்பித்துக் கொள்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம் எவ்வளவு பெரிய மகத்துவம் மிக்கது என்று பாருங்கள். அவர்களுக்கு செய்கின்ற மரியாதை,
அவர்களுக்கு செய்கின்ற அந்த காரியங்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எனவே எமது வாழ்க்கையில் நடந்தேறிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அதாவது செய்து கொண்ட நல்ல அமல்களை அல்லாஹ்விடம் முறையிட்டு அல்லாஹ்விடம் எத்தி வைத்து எங்களுடைய சோதனைகளிலிருந்தும் தப்பித்துக் கொள்ளலாம் என்பது இந்த செய்தியினூடாக எங்களுக்கு விளங்க கிடைக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது போன்ற எத்தனையோ குர்ஆனிய வசனங்களும் ஹதீதுகளும் எமக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு முழுமையான விடயங்களை தந்திருக்கிறது. ஒரு மனிதன் எவ்வளவுதான் தொழுது நோன்பு நோற்றாலும், எவ்வளவுதான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் முழுக்க தர்மம் செய்தாலும், அவனுடைய பெற்றோர்கள் அவனை பார்த்து திருப்தி அடையவில்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனை கொண்டு திருப்தி அடைய மாட்டான். சகோதரர்களே, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பெற்றோர்கள் தான் எங்களுக்கு முதன்மையான கதவுகள். அவர்கள் திருப்தி வரும் வரை நாங்கள் அவர்களோடு நடப்போமையானால் எங்களுக்கான சுவனத்தின் கதவுகள் நிச்சயமாக திறக்கப்படும். அதே நேரத்தில் அவர்களை கஷ்டப்படுத்தி, அவர்களை சிரமப்படுத்தி, அவர்களுக்கு அநியாயம் செய்து அவர்களுடைய நட்பொருத்தத்தை பெறாமல் இருப்போமையானால் நரகத்தின் கதவை திறப்பதற்கு நாமே காரணிகளாக இருப்போம் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. எனவே எத்தனை முறை அவர்களை நாங்கள் காயப்படுத்தி இருக்கின்றோம், எங்களுடைய வார்த்தைகளால் திட்டிருக்கின்றோம், அவர்களை ஏளனமாக நாங்கள் எடுத்திருக்கின்றோம் என்பதனை இப்போதாவது சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆ பிரசங்கத்திற்காக படியேறிச் செல்கின்றார்கள். அந்த நேரத்தில் 3 விடுத்தம் ஆமீன் என்று சொல்கின்றார்கள். இதனை செவியுற்ற நபி தோழர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எதற்காக நீங்கள் ஆமீன் சொன்னீர்கள்? சொல்கின்றார்கள், படியேறுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்தார்கள். வந்து 3 துஆ பிரார்த்தனைகளை பிரார்த்தித்தார்கள். அதில் ஒன்று, யாரிடத்தில் பெற்றோர் இருந்து அவர்கள் இவர்களோடு சிறந்த முறையில் நடக்கவில்லையோ, கண்ணியமான முறையில் நடக்கவில்லையோ, அன்போடு நடக்கவில்லையோ, அவர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அதற்காக நான் ஆமீன் சொன்னேன் என்று பதில் சொல்கிறார்கள். எனவே சகோதரர்களே, பெற்றோர்களின் மனதை காயப்படுத்தக்கூடாது, அவர்களுக்கு எதிராக சத்தமாக பேசக்கூடாது, எப்போதும் அன்பான வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும். பாருங்கள், ஒரு சிலர் இருக்கின்றார்கள், ஒரு சிலர் தாய் தந்தைகளோடு வெறுப்புடன் நடக்கக்கூடியவர்கள். அவர்கள் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் சிறு வயதில் இருக்கும் போது எங்களுக்கு நடக்க தெரியவில்லை, எங்களுடைய கையை பிடித்து நடக்க கற்பித்துக் கொடுத்தார்கள். நடக்க கற்பித்துக் கொடுத்த இவர்களை காலால் எட்டி உதைகின்றோம். எங்களுக்கு பேச தெரியவில்லை, பேச கற்றுக் கொடுத்தார்கள். பேச கற்றுக் கொடுத்த இவர்களை சீ என்று பேசி இவர்களை உதாசீனப்படுத்துகின்றோம். இதுதானா நாங்கள் செய்யக்கூடிய நன்றி கடன்? எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். தங்களுக்கு தேவைக்கு மாத்திரம் உபயோகித்து விட்டு வீசி அறிவதற்கு இவர்கள் ஒன்றும் சாக்கடையில் கிடக்கின்ற பொருட்கள் இல்லை. மாறாக இவர்கள் உங்களை பெற்றெடுத்து சீராட்டி வளர்த்தவர்கள். இவர்கள் அவர்களுடைய கஷ்டங்களை கஷ்டங்களாக ஏற்றுக்கொள்ளாமல், எந்த துயரத்தையும் பொருட்படுத்தாமல் புன்னகையோடு வளர்த்தவர்கள் இவர்கள். எனவே இதனால் தான் அல்லாஹு தஆலா இவர்கள் விடயத்தில் கூறுகின்றான், வக்ஃபித் லஹுமா ஜனாஹ ذுல் மினர் ரஹ்மா. இந்த இவர்களுக்காகவும் இரக்கத்துடன் பணிவு எனும் இறக்கையை நீர் தாழ்த்துவீராக என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியெல்லாம் எமக்காக மகிமைப்படுத்தி தந்த எமது பெற்றோர்களை அவமதிக்காமல், புறக்கணிக்காமல், அவர்களோடு அன்பாக நடந்து அவர்களின் நட்பொருத்தத்தை பெற்று எங்களுக்காக சுவனத்தின் கதவுகள் திறப்பதற்கு அல்லாஹ் உதவுவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும்.